ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நம்ம அட்டகத்தி தினேஷ், அடுத்து நம்ம ஹரிஷ் கல்யாண் இவங்க 2 பேரும் சேர்ந்து நடித்து ரீசெண்டாக தியேட்டரில் ரிலீஸ் ஆன லப்பர் பந்து படத்துடைய அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் போதேவும் இந்த படத்து கூடவே ஒரு 4-5 படத்தை தியேட்டரில் கொண்டு வந்திருந்தாங்க. அதனாலவே இந்த லப்பர் பந்து படத்தை பெருசாக யாருமே கண்டுக்கிடலை. இந்த படத்தை பார்த்த ஒரு சில ஆடியன்ஸ் இந்த படம் நல்லா இருக்குன்னு நிறைய பேர்கிட்ட சொல்லி அப்படி இந்த படத்தை எல்லா ஆடியன்ஸும் பார்க்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த படம் பயங்கரமாக பிக்கப் ஆகி ஓட ஆரம்பிச்சது. அதில் குறிப்பாக இந்த படம் ரிலீஸ் ஆன டைமில் என்னென்ன படங்கள்லாம் மெயின் ஸ்க்ரீனில் ரன் ஆகிட்டு இருந்துச்சோ அது எல்லாத்தையுமே ஓரமாக தூக்கி கடாசிட்டு பெரும்பாலான தேட்டரில் இந்த ரப்பர் பந்து படத்தை மெயின் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணிட்டாங்க. டே பை டே இந்த படத்துடைய ஸ்க்ரீன் கவுண்ட் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுது, ஷோவுமே ஹவுஸ்ஃபுல் ஆகுது. அந்தளவுக்கு ஒரு தேட்ரிக்கல் வைப்பான ஒரு படமாக தான் இந்த படம் அமைஞ்சிருக்கு. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா மூவி தான் அந்த லப்பர் பந்து. அதுக்குள்ள ஜாதி, அரசியல் இது ரெண்டுத்துமே படாமல் தொட்டும் தொடாமல் ஆடியன்ஸை எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இந்த படத்தில் சாட்டிஸ்ஃபைட் பண்ணியிருக்காங்க. இதில் குறிப்பாக இந்த மாதிரியான ஒரு ஸ்போர்ட்ஸ் படங்களை எப்படியும் அந்த படத்துடைய கிளைமேக்ஸில் நம்ம ஹீரோடைய டீம் தான் ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். அதாவது காலங்காலமாக நம்மளை அப்படி தான் பழக்கப்படுத்தியிருக்காங்க. அந்த ஒரு தாட் ப்ராசஸில் இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் இதுவாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் அது அப்படிலாம் இல்லாமல் இந்த படத்துடைய கிளைமேக்ஸை வேற மாதிரி கொண்டு போய் முடிச்சிருப்பாங்க. அது இன்னுமுமே சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் யாருனாச்சும் இந்த லப்பர் பந்து படத்தை பார்த்துருந்தா உங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இது வரைக்கும் இந்த படத்தை பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக அந்த படத்தை மிஸ் பண்ணாமல் தியேட்டரில் போய் பாருங்கள். ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக இந்த படம் நிச்சயமாக இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இப்போ இந்த லப்பர் பந்து எந்த ஓடிடியில் ப்ரீமியர் ஆகும், எப்போ ப்ரீமியர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. இந்த படத்துடைய சேட்டலைட் ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம விஜய் டிவி அவங்க தான் வாங்கியிருக்காங்க. டிஜிட்டல் ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் அவங்க தான் இந்த லப்பர் பந்து படத்துடைய டிஜிட்டல் ரைட்ஸை வாங்கியிருக்காங்க. தியேட்டரில் ரிலீஸ் ஆகிட்டு ஒரு 4 வாரமோ அப்படி இல்லைனா ஒரு 8 வாரம் கழிச்சோ அந்த லப்பர் பந்து படத்தை ஹாட்ஸ்டாரில் எக்ஸ்க்ளூசிவாக ப்ரீமியர் பண்ணுவாங்க. ஆனால் நமக்கு கிடச்சிருக்கிற அப்டேட் படி இந்த லப்பர் பந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆகிட்டு ஒரு 8 வாரம் கழிச்சு தான் ஓடிடியில் ப்ரீமியர் ஆகும் அப்படின்ற மாதிரி அப்டேட்ஸ் எல்லாமே கிடச்சிருக்கு. அதுலேயும் முக்கியமாக அந்த படத்தை ஓடிடியில் கொண்டு வரும்போது தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக 5 லாங்குவேஜில் டப் பண்ணி தான் அந்த லப்பர் பந்து படத்தை ஓடிடியில் ப்ரீமியர் பண்ணுவாங்க. கூடிய சீக்கிரம் இதுக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே ஹாட்ஸ்டார் தரப்புல இருந்து வரும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த லப்பர் பந்து எப்போ ஹாட்ஸ்டாரில் ப்ரீமியர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக அந்த படத்தை ஓடிடியில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வெயிட் பண்ணாதீங்க. தியேட்டரில் போய் பார்க்கக்கூடிய ஒரு ஒர்த்தபிள் வாட்ச் தான். கண்டிப்பாக தியேட்டரில் போய் பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுங்கள்.